ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் பிரியா வினோத். இப்போ வந்து நாங்கள் எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அங்கே என்னென்ன பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து எங்கள் ஊர் வந்து கோயிலுக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். இது எங்கள் ஊர் எல்லை காக்கும் காவல் தெய்வ கருப்பராயன். எங்கள் ஊரில் வந்து 3 தெய்வம் இருக்குது. கருப்பசாமி, முனியப்ப சாமி, பொன்மாரியம். எல்லாருமே வந்து ஜாலியாக சாமியெல்லாம் கும்பிட்டு நெக்ஸ்ட் வந்து நாங்கள் பொன்மாரியம்மன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பொன்மாரியம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம். இதுதான் எங்கள் ஊர் பொன்மாரியம்மன் கோயில். எல்லாருமே சாமி கும்பிட்டுக்கிறாங்க. அங்கே காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, மணி 2 ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சரி எல்லாத்தையும் ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் ஜூஸ் வாங்கிட்டு வந்து நாங்கள் கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம திருச்செங்கோட்டு மலைக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்புறம் இங்கே மணி 3 ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ அங்கே 5 மணி வரைக்கும் தான் கோயில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் இங்கேருந்து 3 மணிக்கு கிளம்பணும். டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு அப்படியே காரில் ஏறி எங்கள் அம்மா எல்லாருமே, தம்பி தங்கச்சி எல்லாருமே எல்லாம் ஏறிட்டு ஃபன் பண்ணிட்டு சாமி கேட்டுட்டு ஜாலியாக இருந்து பேசிட்டு போயிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் என்னென்னா கோயிலுக்கு இதுதான் மலை. இது வந்து வரடிகல்லு மலை. அது மேலே உச்சி இருக்குதுல்ல, அது வந்து வரடிகல்லு மலைன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நாகசாமி. இது வந்து இந்த நாகசாமி இது நான் ஆல்ரெடி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். சித்திரை 1க்கு நாங்கள் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நாங்கள் போயிருக்கோம். இது வந்து நான் 3வது டைம் போயிடுறேன். இது வந்து நாகதோஷம் இருக்கிறவங்க பால், குங்குமம், சிகப்பு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டோம்னா அது நாகதோஷம் வந்து கலையின்னு சொல்லுவாங்க. இது உண்மையாக போயான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் 100க்கு 100 உண்மைன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி நாகதோஷம் இருக்கிறவங்க வந்து இந்த கோயிலுக்கு போவாங்க. இது திருச்செங்கோட்டு மலையில் இருக்குது. இது வந்து நாங்கள் ஹீல்ஸில் இப்போ போயிட்டுருக்கோம். மலை மேலே உச்சிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து பஸ்ஸும் போகுது, படியும் இருக்குது. இந்த பஸ்ஸில் வந்து திருச்செங்கோட்டு மலையில் வந்து திருச்செங்கோட்டில் பஸ் ஸ்டாண்டில் இறங்குனேன்னா அதுக்கு கோயிலுக்குன்னே பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபா. நாங்கள் வந்து கார்லேயே போயிட்டோம். இங்கே வந்து காரில் போய் உள்ளே தான் மலை அர்த்தநாஸ்வரின்னு சாமி இருக்கும். அந்த சாமி கும்பிட்டு அப்புறம் பழம், தேங்காய், லட்டு, முறுக்கு இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றோமா. நிறைய குரங்குகளெல்லாம் இருந்தது. நாங்கள் வந்து குரங்குன்னு சொல்ல மாட்டோம், ராமன் தான் கூப்பிடுவோம். சாரி, இதில் வந்து ராமங்கிற பேர் இருந்ததுன்னா என் மன்னிச்சிடுங்க. நாங்கள் கூப்பிட்றதே சாமி அப்படி தான் கூப்பிடுவோம். இதில் வந்து தேங்காய் இங்கே கேட்ச் பிடினா அழகாக கேட்ச் பிடிச்சிது. திரும்ப மறுபடியும் கேட்ச் பிடினா அதுக்கு கீழே ஒரு கடை இருக்குது. அந்த கடைக்கார வர பேசிக்கிட்டே இருந்தாங்க திட்டிகிட்டு, ஏங்க இங்கே போடாதீங்க நாங்கள் கடை வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லி செம்மையாக திட்டிகிட்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதை அழகாக க்யூட்டாக உண்மையாக சாப்பிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தது பேசிக்கிட்டு. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கீழே இது ஹீல்ஸ் பகுதி சூப்பராக இருந்ததுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோட்டோ எடுக்க போகலாம் அப்படின்னு பார்த்தா இந்த 2 குரங்கு பார்த்தேன். அந்த அதுக்கு அப்படியே அந்த சொல்ல எனக்கு வார்த்தை இல்லை, அவ்வளோ தான். அது அணைச்சிட்டு பிடிச்சதுன்ட்டு நாங்கள் கிட்டத்தில் போனோமா திரும்பி அப்படியே உட்காந்துச்சு பிடிச்சிக்கோன்னு சொல்லி கீழே விழுகிற மாதிரி அப்படியே ஒரு ஆக்டிங் பண்ணிட்டு அவ்வளோ ஒரு இதாக இருந்தது. மறுபடியும் அதை அணைச்சி பிடிச்சிருச்சு. நாங்கள் கிட்டத்தில் ஃபோட்டோ எடுக்க போனோம், அது பயந்துக்கு சொல்லி அப்புறம் நாங்கள் வேறு பக்கம் வந்துட்டு அது பயப்படுது நம்மளை கண்டு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் வேறு பக்கம் வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்படியே இப்படியே மலை மூட்டமாக இருந்தது. இப்போ இந்த கேமராவில் தெரியல. அப்புறம் லைட்டாக மழை வந்தது. ஐயோ டைம் ஆயிடுச்சு, மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியில் ட்ரெயின் வர வந்துருச்சு. அந்த ட்ரெயின் வர கரெக்டாக அந்த மேகத்துக்கு மலைக்கும் அவ்வளோ செமையாக இருந்தது பார்க்கவே. அப்புறம் அந்த ட்ரெயின்லலாம் ஏறி நான் போகிறப்ப வரப்போ இந்த ரோட்டில் போகிறப்ப கண்டிப்பாக போகிறப்ப பார்த்துட்றேன், இல்லைன்னா வரப்போ ரெண்டில் ஏதோ ஒரு டைம் இந்த ட்ரெயின் பார்த்துட்றேன். எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அந்த ட்ரெயின் வந்து நம்ம போய் 3 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது கடைசியாக நாங்கள் ராமேஸ்வரம் போகிறப்ப அந்த ட்ரெயினில் போனோம். இப்போது நாங்கள் ராமேஸ்வரம் போய் 3 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போகவே முடியல. சரி வீட்டுக்கு உனக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு சரி சாப்பிட்டு போயிடலான்ட்டு ஒரு ஹோட்டலில் போய் நாங்கள் சாப்பிட்டு எல்லாம் டைம் ஆச்சு. சரி எல்லோரும் கிளம்பிடலாம், மணி இங்கே 10 ஆக போகுதுன்ட்டு எல்லாம் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. ஒரு வேளையை நாங்கள் வீட்டுக்கு சிறப்பாக கோயில் தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.